சார், எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது பீகாரை தொடர்ந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க. கூடிய விரைவில் அந்த பணியானது தொடங்க போகுது சார். நீங்கள் ஒரு நீண்ட நெடிய அரசு பயணத்தில் இருப்பீங்க. கிட்டத்தட்ட உங்களோட அந்த பயணத்தில் இந்த எஸ்ஐஆர் என்பது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதை தான் கடைசியாக பண்ண எஸ்ஐஆர் 2002 2004, அதுக்கப்புறம் இப்போ முதல் முறையாக பண்ணுறாங்க 20 ஆண்டுகள் கழித்து. அந்த ஒரு பழைய எஸ்ஐஆருக்கும் இப்போ கொண்டு வரக்கூடிய எஸ்ஐஆருக்கும் என்னென்ன மாதிரி வித்தியாசங்கள் இருக்கிறதா பார்க்குறீங்க சார்? இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டுன்றது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயந்தான். எப்பவுமே வந்து நாங்கள் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போதெல்லாம் நாங்கள் எதிர்கொள்கிற ஒரு விஷயம் என்னென்னாக்கா, வாக்காளர்கள்லாம் சொல்லுவாங்கனாக்கா, எங்களுக்கு இந்த எபிக் கார்டு இருக்குது, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த கார்டு இருக்குது, பட் ஆனால் எங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் நிற்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். அதாவது அது ஜனங்கிட்ட போய் சேரல அந்த விஷயம். அந்த கார்டு இருந்தாவே உங்களுக்கு ஓட்டிங் ரைட் இருக்குன்ற மாதிரி ஜென்ரலாக இருக்கிற அபிப்பிராயம். ஆனால் அந்த கார்டு கொடுத்தது வந்து ஒரு ஐடென்டிட்டி தான். இந்த ஒவ்வொரு எலெக்ஷன் முன்னாலேயும் இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அது ரிவைஸ் பண்ணணும். அது ரிவைஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கனாக்கா, அதை இறந்தவர்கள் கழிச்சிட்டு புதிய இளைஞர்கள் புதுசாக வருவாங்க இல்லையா, அந்த வயசு வந்த அந்த இளைஞர்களை வந்து உள்ளே சேர்க்கறது, இது வந்து ரெகுலராக நடக்க வேண்டிய விஷயம். ஒவ்வொரு எலெக்ஷன் முன்னாலேயும் என்ன பண்ணுவாங்கனாக்கா, இதை ரிவைஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ அதை வந்து ஜனங்க பார்த்துட்டு தன்னுடைய பேர் இல்லாட்டி அதை பற்றி அவங்க போய் சொல்லி கரெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்குது இதெல்லாம். பட் இதெல்லாம் வந்து என்னென்னாக்கா, ஒரு படித்தவங்களுக்கோ இல்லை வந்து ரொம்ப மேலே இருக்கிறவங்களுக்கு, எக்கனாமிக்கலி முன்னால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ஓகே, இது போல். ஆனால் பாமர ஜனங்களுக்கு வந்து இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்களுக்கு வந்து எலெக்ஷன் அன்றைக்கி தான் எலெக்ஷன் தெரியும். இங்கே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து கேம்பெயின் பண்ணும்போது தான் எலெக்ஷன் இருக்குன்னே தெரியும் அவங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட வந்து நீங்கள் இது போல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்குது, அதை நீங்கள் அதில் வந்து உங்கள் பேர் இருக்குதான் நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு இல்லைன்னா நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும். அது கரெக்ட் பண்ணுறதுக்காக உங்கள் ஆஃபீஸர், அதுக்கான ஒரு டெசிக்னேட்டட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் சொல்லி அதை கரெக்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து சில சமயத்தில் சிட்டிலெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகும். பட் கிராமப்புறங்கள்லாம் இது போல் ஒரு ஐடியாவே கிடையாது. அவங்க அன்றைக்கி தான் காலையில் வருவாங்க, தான் கார்டு ஒன்று இருக்குதுன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, எதுவும் நின்று அவங்களுடைய பேர் இருக்காது. ஸோ இப்படியெல்லாம் வந்து, அதாவது ஒரு பர்ஃபெக்ட் ஓட்டர்ஸ் லிஸ்ட் வந்து உலகத்தில் எங்கேயுமே இருக்க முடியாது.